வணக்கம். நான் இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வைக்க போகிறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இதில் துவரம்பருப்பு வேக விட்டுடலாம். துவரம்பருப்பு 1 கப் அளவு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி வச்சுருக்கேன். இதோட சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாம். பாதி அளவு தண்ணி, 2-3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் துண்டு பெருங்காயம் இப்படி கட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துடுறேன். ஒரு முழு பூண்டு உரித்து அதையும் சேர்த்துடலாம். ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துடலாம். இதோட கொஞ்சம் அரை ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். இனி மூடி வச்சு வேக விட்டுலாம். ஒரு 2 விசில் வரட்டும். இப்போ இது ஒரு 2 விசில் வரட்டும். இந்த பிறகு ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு இப்போ 2 விசில் போட்டாச்சு. ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ காய் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன கேரட் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 5 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கிறேன். மல்லி கருவேப்பிலை கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இது என்ன செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பருப்பு வெந்தாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு காய் இதோடு சேர்த்துடலாம். முருங்கைக்காய் பச்சை மிளகாய் இதில் சேர்த்துடுறேன். கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். தக்காளி கேரட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த காய் சேர்த்து ஒரு விசில் போட்டுக்கலாம். அந்த குக்கர் பத்தாதனால நான் பெரிய குக்கர் எடுத்துக்கிட்டேன். இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துலாம். இதில் 2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்க்குறேன். 3 ஸ்பூனில் சாம்பார் பொடி எல்லாம் கலந்து விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு. இதில் கொஞ்சம் புளி ஊற வச்சு வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். கரைசலை சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை சேர்த்துடலாம். இனி ஒரு விசில் வச்சு எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் வச்சாச்சு. ஒரு விசில் போட்டதும் எடுத்துடலாம். அப்புறம் லாஸ்ட்டில் இந்த சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணணும். இப்போ ஒரு விசில் அடக்கியாச்சு. நம்ம எடுத்து பார்த்துடலாம். காயெல்லாம் வந்தாச்சு. நம்ம தாளித்து கட்டிடலாம். தாளிக்கிற பாத்திரம் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதில் வெந்தயத்தூள் கொஞ்சம் சேர்க்கணும். இது வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். சீரகம் கொஞ்சம் சேர்த்துடலாம். நல்லா வாசமாக இருக்கும் சாம்பாருக்கு. நான் ஏற்கனவே பெருங்காயத்துண்டு சேர்த்துருக்கேன். அதனால கொஞ்சம் பொடி சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் நல்லா சேர்க்கணும், அதுதான் நல்லது. ஒரு தடவை இது மாதிரி வித்தியாசமாக செய்து பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சாம்பார். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். அதை அந்த எண்ணெயோட சேர்த்துக்கிறேன். எப்போவும் நம்ம தேங்காய் போடாமல் தான் சாம்பார் பண்ணுவோம். நான் இதுக்கு கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருக்கேன். இது மாதிரி நாங்கள் முன்னாடி சாப்பிட்ருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ரொம்ப வாசமாக இருக்குது. எல்லா வெந்தயம், ஜீரகம், பெருங்காயம், அதான் சாம்பார் வாசம் அப்படி ஹைலைட்டாக இருக்குது. இதோட சாம்பாரை நம்ம ஊற்றிடலாம். இவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக தேங்காயெல்லாம் சேர்த்துருக்கோமே, அதனால் ஒரு கொதி வரட்டும். அப்புறம் நம்ம இறக்கிடலாம். கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ காரம்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இது மாதிரி செய்து பாருங்கள். போதும். இது இப்போ கொதிச்சது. ஒரு தடவை ஒரு கொதி கொதித்தாலே போதும். சூப்பரான இந்த சாம்பாரை நீங்களும் ஒரு தடவை வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறுபடியும் நான் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.